ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைவினை கலைஞர்களுக்காக கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக கைவினை கலைஞர்களுக்கு 3 லட்ச ரூபா வரையும் கடன் கொடுக்குறாங்க. 25% மானியத்தில். அந்த திட்டத்தை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அரசாணையை தாமோ அன்பரசன் அந்த அமைச்சர் அவர் அறிவிப்பு வாயிலாக வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கைவினை கலைஞர்களுக்கு தொழில் முனைவோர்களாக உயர்த்திட கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அழைப்பு கொடுத்துருக்காரு. சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினை கலைஞர் தொழிலில் முன்னேற்ற வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த உத்தரவுப்படி கலைஞர் கைவினை திட்டங்கிற பேரை விரிவான திட்டமாக மாற்றி உருவாக்கப்பட்டு அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் இல்லாமல் 25 கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா அந்த அறிக்கையில் அமைச்சர் சொல்கிறாரு. இந்த திட்டத்தின் மூலமாக புதிய தொழிலை தொடங்கவும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடும் கடன் உதவிகளும், அது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக 50,000 வரை 25% மானியத்துடன் கூடிய 3 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவியும் 5% வரை வட்டி மானியமும் வழங்குவதோடு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற குறைஞ்சபட்சம் 35 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே மர வேலைப்பாடுகள், படகு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், கட்டட வேலைகள், கூடை முடைதல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான்கள் செய்தல், பொம்மைகள் தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மீன் வலை தயாரித்தல், தையல் வேலை, நகை செய்தல், சிகை அலங்காரம் மற்றும் அழகுகளை, துணி வெளுத்தல், தேய்த்தல், இசைக்கருவிகள் தயாரித்தல் உள்ளிட்ட தொழில்கள் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25 வகையான தொழில் செய்கிறவங்க இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் மேற்கண்ட இந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கைவினை கலைஞர் இந்த திட்டத்தை பயன்படுத்திங்க. சமீபத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது மத்திய அரசினுடைய அந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது, அது குல தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டிலே ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அறிவிப்பின் தொடர்ச்சி தான் இந்த திட்டம். கைவினை கலைஞர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக கடன்களும் தொழில் சம்பந்தமான அவங்களுக்கு இன்னும் விரிவாக செய்வதற்கான ஆலோசனையும் பயிற்சியும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்குறாங்க. இந்த வாய்ப்பு கைவினை கலைஞர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நன்றி.